அடிப்போம். டேய், அடிங்கடா. வாவ், ஏங்க இவ்ளோ பெரிய ரூமா? எல்லாமே பிரம்மாண்டமா இருக்கீங்க. ஏங்க இங்க பாருங்க, இங்க பாருங்க இந்த வியூ. செம இல்ல? ஏங்க போன தடவை தங்கணுமே அது ரொம்ப சிறுசா இருந்ததுங்க. இது ரொம்ப பெருசா இருக்கே, நல்லா பங்களா மாதிரி. ஆ? ஆமா, இவ்ளோ பெரிய ரூமை கட்டி விட்டுட்டு ஒரு பெட் தலகாணி கூட இல்ல, தரையில படுத்து தூங்குறது? ஏங்க ரூம் அங்க இருக்குங்க, இன்னொரு ரூம் இருக்கா? வாங்க. நான் இது வேற யாரதோ இல்ல நினைச்சேன். ஐயோ, ஏங்க பாத்ரூம்ங்க இது, ஏங்க நீங்க வேற? சாரி, வாங்க. ரூம் அங்க இருக்குங்க. ஆ. அங்க. வாவ், ஏங்க பாத்தீங்களா ஆ, எவ்வளவு பெரிய பெட்ரூம்னு? ஏங்க இங்க இவ்ளோ பெரிய பெட், அங்க அவ்ளோ பெரிய ஹாலு. நம்ம குடும்பத்தில் இருக்கிற எல்லாரையும் கூட்டிட்டு வந்தோம்னு வைங்களேன், இந்த ஒரு ரூம் போதுங்க. நல்லா பாய் தலகாணி எல்லாம் போட்டு ஹால்லயும் படுத்துக்கலாம், பெட்லயும் படுத்துக்கலாம். ஏங்க இந்த ஹோட்டல்ல ஒரு ரூம்ல 2 பேர் தான் தங்கணும்ங்கிறது ரூல்ஸ். ஆத்தாடி, 2 பேரா? ஏங்க 2 பேர் தங்கறதுக்கா இவ்ளோ பெரிய ரூம்? ஏங்க அங்க பாருங்க பாத்ரூம். ஏங்க பாத், ஆத்தாடி, ஏங்க என்னங்க இது கோலம் கட்டி வச்சிருக்கானுங்க? மீன் பிடிக்கலாம் போலயே. ஏங்க இதுலயே குளிக்கிறது? இதுலயும் குளிக்கலாம், அதோ அங்க ஷவர் இருக்கு பாருங்க, அதுலயும் குளிக்கலாம். அட ஆமா, நம்ம போன தடவை தங்கின மாதிரி. ஏங்க நல்ல வேலைங்க, ஸ்டிக்கர் ஒட்டி விட்டானுங்க. போன தடவை தங்கினமே அது அப்படியே தெரிஞ்சிருச்சு. ஏங்க இங்க வாங்க. எங்க வாங்க. எங்க எங்க கூட்டிட்டு போறீங்க? இன்னொரு ரூம் இருக்கா? போங்க போங்க போங்க, உட்காருங்க முதல்ல. இங்க உட்காந்துக்கிட்டு இந்த வியூவை பாருங்களேன். இங்க உட்காந்து இந்த வியூவை பார்க்கும்போது மனசுக்கு ஒரு மாதிரி ரொம்ப ரிலீஃபா இருக்குல்ல? இல்ல, மனசுக்கு ஒரு மாதிரி சாந்தமா சந்தோஷமா இருக்குல்ல இதை பார்க்கும்போது? ஆமாங்க. நீங்க இன்னும் டென்ஷனா தான் இருக்கீங்களா? ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. நாம 2 பேர் மட்டும் தனியா இந்த ரூம்ல ஹாப்பியா இருக்கு. உங்களுக்கு? இங்க இருக்கிறதெல்லாம் பார்க்கும்போது அப்பா அம்மாவும் வந்திருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். ஆமால. அப்பா அம்மா கிட்ட வேணா பேசுறீங்களா? இருங்க. என்னங்க டீ சூடா இருக்கு. சுடு சுடு. எங்க சரவணங்க? சரவணா. ஹலோ அத்தை. யாரு, சந்தியாவா? ஆமா அத்தை. என்னம்மா, ஊருக்கு போயிட்டீங்களா? அத்தை நல்லபடியா வந்து சேர்ந்துட்டோம். அத்தை ஒரு நிமிஷம் அவர்கிட்ட பேசுறீங்களா? குடுமா. என்ன என்ன? அவங்க ஹோட்டலுக்கு போயிட்டாங்களா? ஹலோ அம்மா. சரவணா, நல்லபடியா நீங்க அங்க போய் சேர்ந்துட்டீங்கல்ல? ஆமாம்மா, நல்லபடியா வந்து சேர்ந்துட்டோம். நீங்களும் வந்திருக்கலாம். எனக்கு உங்க ஞாபகமாவே இருக்கு.
சிவகாமி என்கிட்ட கூட குடு குடு. ஐயோ சரவணா, ஃப்ளைட்ல போனது எப்படிப்பா இருந்தது? பயந்துகிட்டே இருந்தியாப்பா? அப்படியெல்லாம் இல்லப்பா, பயப்படுற அளவுக்குலாம் ஒன்றும் இல்லை. ஓ ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆனா இந்த காது தான் ஒரு மாதிரி கொயின்னு இருந்துச்சு. சாப்பிட அங்க ஏதாவது கொடுத்தாங்களா? நல்லா இருந்ததா? ஆமாப்பா, நாங்க சாப்பிட்டு தானப்பா கிளம்பணும், அதனால அங்க எதுவும் கேட்கல. டேய் என்னடா நீ, சும்மா தண்ணியாச்சும் கேட்டு வாங்கி குடிச்சியா? ஆமால சுச்சு, தண்ணி கூட குடுக்கலையா? அது கொடுத்தாங்கப்பா. ஆ, அப்பா நீங்களும் வந்திருக்கணும்ப்பா. இங்க இந்த ஹோட்டல்ல ரூம் எல்லாம் எப்படி இருக்கு தெரியுமா? ரொம்ப பிரம்மாண்டமா இருக்குப்பா. இந்த ரூம்லயே ஒரு 10 பேர் தங்கலாம். குளிக்கிறதுக்கு இந்த சினிமால எல்லாம் காட்டுவாங்களே தொட்டி, அது ரூம்குள்ளே இருக்குப்பா. அப்படியா? நிஜமாவா சரவணா? அங்க தங்குற வரைக்கும் நீ அதிலே குளிடா. நம்ம எல்லாம் எப்படா அதை போய் பாக்குறது? எங்கப்பா, நீங்க எல்லாரும் வரலன்னு தான் மனசுல ஓடிக்கிட்டே இருக்கு. இதெல்லாம் கேட்டா எனக்கும் ஆசையா தாண்டா இருக்கு. எப்படியோ நம்ம குடும்பத்துல இருந்து ஒருத்தர் ஃப்ளைட்ல போய் இந்த மாதிரி வசதி எல்லாம் அனுபவிக்கிறத கேட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்குடா. எங்க குடுங்க, விட்டா பேசிக்கிட்டே இருப்பீங்க. சரவணா, அங்க குடுக்கற சாப்பாட்டை மட்டும் சாப்பிடுப்பா. ஆ, வெளியில எல்லாம் போய் சாப்பிட்டு உடம்பு கெடுத்துக்காத. ஆ. சரிம்மா. இத பாரு, போட்டியில நீ கவனமா இருக்கணும், தைரியமாவும் இருக்கணும். நான் கவனமா தைரியமா இருக்கேம்மா. அதான் சந்தியா இருக்காங்கல்ல. சரிப்பா, நீங்க போய் குளிச்சுட்டு சாப்பிட்டுட்டு வந்து அப்புறமா பேசுங்க. ஆ. நான் வைக்கிறேன். சிவகாமி, ம்? அங்க குளிக்க தொட்டி எல்லாம் இருக்கா சிவகாமி? ஆ? நம்மளும் போயிருந்தா அந்த தொட்டியில போய் பார்த்துட்டு வந்திருக்கலாம்னு சொல்றேன் சிவகாமி. போயிட்டு வாங்கன்னு தானே நான் சொன்னேன். உங்களை யார் இங்க பிடிச்சு வச்சது? நானா? எப்படி சிவகாமி நான் உன்னை விட்டுட்டு போறது? இப்போ அங்க சரவண வருத்தப்படுற மாதிரி நானும் அங்க போய் கவலைப்பட்டுக்கிட்டே தான் இருக்கணும். சரவணனும் சந்தியாவும் சந்தோஷமா இருந்தா போதும் எனக்கு. இப்போ உங்களுக்கு ஹாப்பியா? ஆமாங்க. பாவம் அப்பாவும் அம்மாவும். அப்பா ரொம்ப ஆசையா இருந்தாரு. அம்மா இங்க வந்திருந்தா நம்மளை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாங்க. சரிங்க, நான் போய் குளிச்சுட்டு வந்துடுறேன். டவல் அங்க இருக்கு. பாவம், அத்தை மாமா வரலன்னு எவ்வளவு ஃபீல் பண்றாரு. நமக்கு கிடைச்ச வரைக்கும் சந்தோஷம்னு யோசிக்காத நல்ல மனசு. அவங்களும் வந்திருந்தா நல்லாதான் இருந்திருக்கும். வர வைக்க முடியுமான்னு கூட தெரியலையே. அதுக்கு வாய்ப்பு இருந்தா எல்லாரையுமே வர வைக்கலாம். இவர் ரொம்ப சந்தோஷமாயிடுவாரு. போட்டியிலும் இன்னும் உற்சாகமா கலந்துப்பாரு. ஏதாச்சும் வழி இருக்கான்னு பார்க்கணும். என்ன விக்கி, திடீர்னு ஃபோன் பண்ணி பார்க்கணும்னு சொன்னீங்க? நத்திங் இம்பார்ட்டன்ட் பிரதர். சும்மா உங்களை பார்த்து பேசிட்டு போனா மனசுக்கு ஒரு நிம்மதியா இருக்கும். அதான். நீங்க சொல்றதை கேட்கும் போதே மனசுக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு விக்கி. நிஜமா சொல்லணும்னா எனக்கு ஃப்ரெண்ட்ஸுங்க ரொம்ப அதிகம். ஆனா எனக்கு ஒரு கஷ்டம்னு வரும்போது எல்லாரும் என்னை விட்டு போயிட்டாங்க. ஒருத்தர் கூட எனக்கு ஹெல்ப் பண்ணல. ஆனா அந்த நேரத்துல நீங்களா வந்து எனக்கு உதவி பண்ணீங்க பாருங்க, அதை நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன் விக்கி. பாஸ்கர், இப்ப எதுக்கு அதெல்லாம்? நான் ஒன்னும் பணத்தை திரும்ப கேட்க வரலையே. நீங்க கேட்கலனாலும் உங்களுக்கு நான் திருப்பி கொடுத்துருவேன் விக்கி. அதை பத்தி மனசுல வச்சுக்காதீங்க. உங்களால எப்ப முடியுமோ அப்ப கொடுங்க பிரதர். அர்ஜென்ட்டே இல்ல. எப்படி இருந்தாலும் உங்களுக்கு இந்த கல்யாண செலவெல்லாம் வேற வரும்ல. கல்யாணம் ஒரு வருஷத்துக்கு தள்ளி போட்டாச்சு விக்கி. பார்வதியோட படிப்பு முடியற வரைக்கும். ஓ ஆமால, சாரி பிரதர். ஆனா கல்யாணம் தள்ளி போறதுக்கு பார்வதி ஒத்துக்கிட்டாங்களா? அவளுக்கு ஓகே தான், எந்த பிரச்சனையும் இல்ல விக்கி. பரவாயில்ல பாஸ், 2 பேருக்குள்ள நல்லா செட் ஆயிடுச்சு. ஆல்மோஸ்ட் டெய்லி மீட் பண்ணி பேசுவீங்க போல. பாஸ் அப்படிலாம் இல்ல பாஸ், வாரத்துக்கு ஒரு நாள் பாக்குறதே பெரிய விஷயமா இருக்கு. பொய் சொல்லாதீங்க பாஸ். இப்பதான் உங்க வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் கூட பார்த்தேன். ஓ அதுவா? பார்வதியோட அண்ணன் சரவணன் சமையல் போட்டியில கலந்துக்கிறதுக்கு சென்னை போயிருக்காரு. சோ அதுக்காக அவரை விஷ் பண்ணி அனுப்பலாமேன்னு சொல்லி வீட்டுக்கு போயிருந்தேன். அப்ப எடுத்த போட்டோ தான் அது. ஓ, சரவணன் மட்டும் தான் போயிருக்காரா இல்ல பார்வதியும் போயிருக்காங்களா?
ஆ இல்ல இல்ல இல்ல, சரவணனும் அவங்க ஒய்ஃப் சந்தியா மட்டும்தான் போயிருக்காங்க. ஓ, அப்படின்னா உங்களுக்கு இது நல்ல சான்ஸ்னு சொல்லுங்க. எப்படி சொல்றீங்க? எனக்கு புரியலையே. என்ன பாஸ், நீங்க பார்வதி கூட பேசுறதுக்கு தனியா நேரம் கிடைக்கும், அப்படியே அவங்கள கூப்பிட்டு 4 இடத்துக்கு வெளியே போயிட்டு வரலாம். மனசிட்டு பேசுனீங்கன்னா அவங்க மனசுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம்ல. அத சொன்னேன் பிரதர். ஆமா விக்கி, கரெக்ட். நீங்க இந்த விஷயத்துல கூட எனக்காக யோசிக்கிறீங்க பாத்தீங்களா? நீங்க நிஜமாவே கிரேட் விக்கி. என்ன பாராட்டுறது இருக்கட்டும் பாஸ், பார்வதி கிட்ட பேசி வெளியே கூட்டு போயிட்டு வாங்க. கார் ஏதாவது வேணுமா? இல்ல இல்ல, எனக்கு என்னுடைய பைக்கே போதும். அவளை கூட்டு போ, அதுக்கு பிறகு அங்க என்ன நடக்கணும்னு நான் முடிவு பண்றேன். அப்பா செம்மையா இருக்கு. நான் இந்த மாதிரி ஒரு ட்ரெஸ்ல வந்து நிப்பேன்னு அவர் நினைச்சு கூட பாத்திருக்க மாட்டாரு. பார்த்த உடனே அப்படியே அசந்து போக போறாரு. இந்த டிக்கெட் விஷயத்துல மத்த எல்லாரும் விட்டுட்டாங்க. ஆனா இவருக்கு தான் என் மேல டவுட் போகவே மாட்டேங்குது. இந்த சமயத்துல இப்படி ஒரு மாடர்ன் Dress போட்டுட்டு போய் அவர் மனசு மாத்துறது தான் ஒரே வழி. அதுக்கு மேல கேள்வி கேட்க மாட்டாரு. கோவம் போய் நம்ம என்ன சொன்னாலும் தலையாட்டுவாரு. அவரை பத்தி எனக்கு தெரியாதா? அர்ச்சனாமா, மா மா, என்னதுமா அது? ஒன்னும் இல்லையா மயிலு? கையில ஏதோ வச்சிருந்தீங்களே, முந்தானே அந்த கையில? ஒன்னும் இல்ல மா, என்னது மயிலு, ஒன்னும் இல்ல மயிலு. காட்டுங்கம்மா. மயிலு, கொடுங்க. ஒன்னும் இல்ல. காட்டுங்கம்மா. மயிலு சொல்றது கேளு, ஒன்னும் இல்ல. முந்தானே தான் இருக்கு. கொடுங்கம்மா. என்னது இது? ஐயோ. ஐ, இது பார்க்க புது Dress மாதிரி இருக்கு. ஆமா, புதுசுதான் இது. நல்லா இருக்கே. நம்ம கடையில விக்கிறதுக்காக வாங்கிட்டு வந்தீங்களா? அது நீ ஏன் கேக்குற? இல்ல, விக்கிறதுக்கு வாங்கினா இங்க எதுக்கு எடுத்துட்டு வர போறீங்க? ஓ, புரிஞ்சு போச்சு புரிஞ்சு போச்சு. என்ன புரிஞ்சது உனக்கு இப்போ? நீங்க பார்வதி கொடுக்க தானே இதை எடுத்துட்டு வந்தீங்க. பார்வதிக்கா? அவளுக்கு எதுக்கு நான் தரணும்? ஏன் அவகிட்ட இருக்கிற Dress எல்லாம் பத்தாதா? அப்படின்னா இது யாருக்குமா? ஏன் என்ன பார்த்தா இந்த Dress எல்லாம் போட்டுக்கிற மாதிரி தெரியலையா? என்னம்மா சொல்றீங்க? உங்களுக்கா இது? நீங்களா இந்த Dress போட போறீங்க? ஆமா. இதுல என்ன அவ்வளவு ஆச்சரியம் இருக்கு? அதுக்கு இல்லம்மா, நீங்க எப்பவும் புடவை தானே கட்டுவீங்க, அதனாலதான் கேட்டேன். வேற Dress எங்க இந்த வீட்ல போட விடுறாங்க நம்மள? இருந்தாலும் ஒரு ஆசைக்கு எடுத்துட்டு வந்தேன். ஆனா இது உங்களுக்கு சூப்பரா இருக்குமா. இதுல நிஜமாவே நீங்க அருமையா இருப்பீங்க. இத போட்டுக்கிட்டு நீங்க செந்திலையா கூட நின்னீங்கன்னா 2 பேரும் செம்ம ஜோடியா இருப்பீங்க. நிஜமாவே சூப்பரா இருக்குமா மயிலு? நிஜமா தான் சொல்றேம்மா, என் கண்ணே பற்றும் போல இருக்கு. தேங்க்ஸ் மயிலு. ஐயோ, சரி, நான் வந்த விஷயத்தையே மறந்துட்டேன். என்ன? மத்தியானத்துக்கு சாம்பார் வைக்கலாமான்னு கேட்டுட்டு போக வந்தேன். வைங்க மயிலு, உன் இஷ்டம்தான். சரிங்கம்மா. மயிலே நல்லா இருக்குன்னு சொல்லிட்டா நிஜமாவே நல்லா இருக்கும். அப்ப அவரு காலி. ஏங்க, இந்தாங்க உங்களோட Dress. நீங்க முதல்ல போய் குளிச்சுட்டு வந்துடுறீங்களா, இல்ல நான் போய் குளிச்சுட்டு வந்துடவா? நீங்களே போய் குளிச்சுட்டு வாங்க. சரி. எனக்கு ஒரு 2 நிமிஷம் கை காலை நீட்டி படுக்கணும். முதுகெல்லாம் ரொம்ப வலிக்குது. ஐயோ, என்னாச்சு? நான் வேணா தைலம் தேய்ச்சி விட்டுட்டு குளிக்க போட்டுமா? நீங்க ரெஸ்ட் எடுத்தீங்கன்னா எல்லாம் சரியா போயிடும். அதெல்லாம் வேணாங்க, சும்மா கொஞ்ச நேரம் படுத்தா சரியாயிடும். நீங்க போய் குளிச்சுட்டு வாங்க. சரி.
நான் வச்சுக்கிறேன். அம்மா. அட ஏசி ரிமோட்டா? பரவாயில்ல, நல்லா ஜிலு ஜிலுன்னு காத்து வருது. நம்ம வீட்டுக்கு கூட 4 பொட்டி இந்த மாதிரி வாங்கி போடணும். கோடை காலத்துல எப்படி அனாத்துது. ஆனா இது வாங்கி போட்டா கரண்ட் பில் எக்கச்சக்கமா வரும்னு சொல்லுவாங்களே, அதை நினைச்சாதான் யோசனையா இருக்கு. ஐயோ, என்ன இப்படி குளிருது. இதை எப்படி குறைக்கணும் வேற தெரியலையே. ஏன் இப்படி நடுங்கிக்கிட்டு இருக்காரு? ஒருவேளை ஏசி அதிகமா வச்சிருப்பாரோ? ஐயோ, ஏங்க என்னங்க இப்படி நடுங்கிட்டு இருக்கீங்க? ஏசி வரை ஃபுல்லா வச்சுட்டு எப்படி படுத்துட்டு இருக்கீங்க? எந்திரிங்க முதல்ல. சில்லுன்னு இருக்கு. ஏங்க இவ்வளவு சில்னஸா இருந்தா உடம்பு மரத்து போகாதா? அப்புறம் எப்படி நடுங்காம இருக்கும்? அதை ஆஃப் பண்ண வேண்டியது தானே? ஏங்க நான் எங்க ஆன் பண்ணேன்? இது தெரியாம ரிமோட் மேல படுத்துட்டேன். ஆன் ஆயிடுச்சு. ஆஃப் பண்ணலான்னு பார்த்தா ஏதோ பட்டனை போட்டு அமுக்கிட்ட போல ஏசி இன்னும் அதிகமாயிடுச்சு. முடியலங்க, என்ன பண்றதுன்னே தெரியல. அதை அப்படி போத்திட்டு படுத்துட்டு இருக்கேன். என்னங்க நீங்க எனக்கு ஒரு குரல் கொடுத்திருந்தா நான் வந்திருப்பேன்ல. நீங்க தான் உள்ள குளிச்சிட்டு இருந்தீங்க. நான் சொல்றபடி செய்யுங்க, குளிர் போயிடும். நீங்க சொல்றபடி செய்ய முடியாதுங்க, குளிருதுங்க. எந்திரிங்க ஒரு நிமிஷம், நான் சொல்றது கேளுங்க. எந்திரிங்க. குளிருதுங்க. ஏங்க நீங்க குளிருது. கை காட்டுங்க, கை காட்டுங்க. இத இப்படி வச்சு என்னங்க சும்மா சும்மா சிரிக்கிறீங்க? மனுஷன் ஐஸ் கட்டி மாதிரி உறைஞ்சு போயிருக்கேன். கையை தேய்க்கிறதுக்கு பதிலா இதை ஆஃப் பண்ண சரியாயிடும் இல்லைங்க. எந்த ஊர் நீங்க? ஆஃப் பண்ணுங்க. இந்தங்க நீங்களே ஆஃப் பண்ணிக்கோங்க. ஏங்க எனக்கு தெரியாம தாங்க பெட்ஷீட்டை போத்திட்டு குளிர்ல நடுங்கி உட்காந்துட்டு இருக்கேன். ஆஃப் பண்ணுங்க. சரி நான் சொல்லி தரேன். இது அமுக்குங்க. இதுதான் ஆன் ஆஃப், ரெண்டுத்துக்குமே ஒரே பட்டன் தான். இந்த பட்டன் தான் டெம்பரேச்சர். சரி, இத கம்மியா வைக்க வைக்கதான் அதிகமா கூலிங் ஆகும். அட யாருங்க நீங்க? இந்த ஆஃப் பட்டனா? ஆமா. இப்போ சொல்லுங்க. சரி, இது டெம்பரேச்சர் பட்டன். இந்த டெம்பரேச்சர் அதிகம் பண்ண பண்ண இந்த ரூம் சூடாகும். இது ஃபேன் ஸ்பீடு. நம்ம ஃபேன் ஸ்பீடுக்கு ஏத்த மாதிரி லோவா இல்ல ஹையா வச்சுக்கலாம். இதெல்லாம் மனுஷங்க எப்படிதான் தூங்குறாங்களோ தெரியலங்க. ஏங்க நம்ம ஊரே சில்லுன்னு தானே இருக்கும். அங்க நீங்க இந்த மாதிரி ஒண்ணுமே சொன்னதில்ல. அது இயற்கையான காத்துங்க. இப்படியா மறுத்து போற அளவுக்கு இருக்கு?
அந்த காத்த வாங்கறதுக்காக தான் மக்கள் ஒரு தடவையாதும் தென்காசிக்கும் குத்தாலத்துக்கும் ஓடி வராங்க. இங்க பாருங்க, முதல்ல இந்த ரிமோட்டை தூக்கி எங்கேயாவது வைங்க. நமக்கு இதெல்லாம் சரிப்பட்டு வராது. சரி வச்சிடலாங்க. இப்ப எப்படி ஆன் ஆஃப் பண்ணனும் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுல்ல. ஒரு தடவை ஆன் பண்ணி பாருங்க. ஐயோ ஏங்க, ஆன் பட்டன் மேல கையை வைக்க கூடாதுன்னு இருக்கேன். மனுஷன் இங்க குளிர்ல செத்துக்கிட்டு இருக்கான். நீங்க ஒரு தடவை ஆன் பண்ணி பாருங்களேன், உங்களுக்கு பழகிடும். ஏங்க வேணான்னு சொல்றேன்ல.